ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் மகிழ்ந்து களிகூறுவீர்களாக. இந்த கர்த்தருடைய நாளிலே சுகமாயிருப்பீர்களாக, சந்தோஷமாய் ஆராதனை செய்வீர்களாக, ஆலயத்திற்கு ஓடோடி வருவீர்களாக. காலை 6 மணிக்கும் 9 மணிக்கும் ஆராதனை, சண்டே ஸ்கூல், மாலை 4:30 மணிக்கு யூத் சர்வீஸ், மாலை 6 மணிக்கு ஆராதனை. இவைகள் எல்லாம் பங்கெடுத்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுங்கள், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருங்கள். இன்றைக்கு யோசுவாவின் புஸ்தகத்தில் நாம் அடிக்கடி கேட்டிருக்கிற ஒரு வேத பகுதி உங்களுக்கு வாசிக்கிறேன். மோசே மரித்து போனான், அவனுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். துக்கம் கொண்டாடி முடியும் போது ஆண்டவராகிய கர்த்தர் யோசுவாவை பார்த்து பேச ஆரம்பித்தார். என்ன சொன்னார்னு கேட்டா, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீங்கள் இந்த ஜனங்களும் எழுந்து நான் கொடுக்கும் தேசத்துக்கு நீங்கள் போங்கள், உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்று அவளுக்கு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்றாரு, நீ பயப்படாதே, இதுவரைக்கும் நீ மோசேக்கு கைக்கு தண்ணீர் வார்க்கிறவாய் காணப்பட்டாய், அவனுக்கு உதவிக்காரனாய் இருந்தாய். ஆனால் இப்பொழுது அவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள போகிறாய். அந்த ஸ்தானத்தை நீ எடுத்துக்கொள்ளும் பொழுது மோசே செய்ததை காட்டிலும் மேலான காரியங்களை செய்ய நான் உனக்கு அருள் புரிவேன். நீ உயிரோடு இருக்கும் நாளும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதெல்லாம் சொல்லிட்டு 9ஆம் வசனத்தில் சொன்னாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பாராக. ஆனா அவர் எப்போ கூட இருப்பாரு? அதுக்கு முந்தின வசனம், நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ள, அதை விட்டு வலது புறமோ இடது புறமோ விலகாதிருப்பாயாக. இந்த வசனத்தை மாத்திரம் உன்னுடைய இருதயத்தில் வைத்து அதன்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிரு. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நீங்களும் நானும் நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுவதற்கு ஒரு நல்ல வழி, கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலும் தியானித்து அதன் வழி நடந்தால் நம் புத்திமானாய் நடந்து கொள்வோம், நம் வழியை வாய்க்க சொல்லும். 1ஆம் சங்கீதத்திலே அதை சங்கீதக்காரன் சொன்னான், அப்பொழுது உன்னுடைய வழி வாய்க்கும் என்று. இந்த நாளிலே உங்களுடைய வழி வாய்க்கணுமா, நீங்கள் புத்திமானாய் நடக்கணுமா, கர்த்தருடைய வசனத்தை தியானித்து அதன்படி எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் செய்ய கவனமாயிருங்கள். நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்வீர்கள், உங்கள் வழியெல்லாம் கர்த்தர் வாக்கி செய்வார். பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளுக்கு ஆஸ்தோத்திரம். இன்றைக்கு சபையில கொடுக்கப்பட போகிற வார்த்தைகளுக்கு ஆஸ்தோத்திரம். நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் மனதில் உள்வாங்கி அதன்படி செய்து கர்த்தாவை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க புத்திமான்களாய் நடந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எங்களுடைய வழிகள் வாய்க்க செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுடைய வழிகளை வாய்க்க செய்வாராக. நீங்கள் புத்திமான்களாய் நடந்து கொள்வீர்களாக, பலங்கொண்டு திடமனதாக இருப்பீர்களாக, கர்த்தருடைய வசனத்தை நேசித்து வாசித்து உள்வாங்கி அதன்படி செய்ய கவனமாயிருப்பீர்களாக. God bless you abundantly again and again and again and again. Amen.